ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் சிட்டநாடு சமையலறை. இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஒரு அன்பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இண்டஸ் வேலியிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட், ரொம்ப நாளாக வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட். அண்ட் டர்போ குக் ஸ்டாக் பாட் தான் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிரியாணிக்குன்னு ஸ்பெஷலி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரியாணி மட்டும் இல்லை, இதை நம்ம மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு ஷேப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக இந்த ஷேப் அண்ட் இந்த சைஸில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரெகுலராகவே வந்து நீங்கள் வீட்டில் எல்லா விதமான ரெசிபி செய்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 2 லிட்டர் கெப்பாசிட்டியில் இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப அந்த ஷேப் எனக்கு சொல்லியே ஆகணும், அவ்வளோ பிடிச்சிருந்தது. அண்ட் ஹேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக நல்ல ஹெவி பேஸில் உள்ள ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிற மாதிரி கிளாஸ் லிட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் லிட்டில் கொஞ்சம் கூட எங்கேயுமே கேப்பே இல்லை. நீங்கள் தம் போடும்போது அடிஷ்னலாக வந்து வேறு ஒரு லிட் வச்சு தம் போடணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஸ்டாக் பாட் நமக்கு க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் ஹீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக ஹீட் ஆகும் அண்ட் ஃபாஸ்ட்டாகவுமே நமக்கு ஹீட் ஆகிடும். அண்ட் அதோட ஹேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைடாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பிடிச்சி இறக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். டியூரபிள் ரிவிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணாலும் அந்த ரிவிட்ஸ் கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு வராது. நம்மளோட நிறைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இண்டஸ் வேலட் குக்வேர்ஸ் எல்லாமே 100% ஃபுட் சேஃப் மெட்டீரியலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் எந்தவித கெமிக்கல்ஸுமே கிடையாது. அண்ட் 100% ஹைஜீனிக். இண்டஸ் வேலட் குக்வேர்ஸில் நீங்கள் சமைக்கும்போது நம்ம சமைக்கிற ஃபுட்டில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்கும். அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் எல்லாமே வந்து நம்ம இதில் ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்பவே சேஃப் குக்கிங் கூட. உங்களுக்கு பிரியாணி, புலாவ் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அடிக்கடி இது ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மட்டன் கீமா பிரியாணி வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப நாளில் வந்து நான் வீடியோஸில் பார்த்துட்டு அதை செய்யலான்னு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் ஸ்பெஷலி இந்த பிரியாணி பாட்டுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பிரியாணிக்கு மசாலா வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை, கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகுற வரைக்கும் லைட்டாக வந்து ட்ரையாக வந்து ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் அப்பப்போ கூட நீங்கள் இதை அரைச்சி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரினா கூட கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். ரொம்பவே குயிக்காக பண்ணுற மாதிரி தான் இருந்தது இந்த பிரியாணி, ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. இதுக்கு நான் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் அதை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜென்ரலாக பிரியாணிக்கு வந்து நீளமாக கட் பண்ணுவாங்க. பட் இந்த பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் பொடியாகவே வந்து, அதாவது க்யூப் சைஸில் அந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து மட்டன் பீஸே நமக்கு தெரியாது, ஃபுல்லாக வந்து கீமா மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகா அதை வந்து ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நீங்கள் அதிகமான குவான்டிட்டி செய்யும்போது நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வந்து 2 தக்காளி, அதாவது கொஞ்சம் ஸ்மால் சைஸில் உள்ள தக்காளி 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே கொஞ்சம் க்யூப் சைஸில் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதில் தக்காளி இருக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு ஃபுல்லாக கரைஞ்சிரும். கொஞ்சம் நல்ல தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அண்ட் கூடவே வந்து ஒரு கைப்பிடி இலை வந்து கொத்தமல்லி, அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா இருக்குல்ல, அதை வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். எனக்கு ஸ்பைசஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் இன்னமே கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சே நீங்கள் செய்யுங்க. அப்போ வந்து கரெக்டான அந்த பதத்துக்கு வந்து நமக்கு வெங்காயம் எல்லாமே வதங்கி வரும். நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கிறத விட சிம்மில் வச்சு சமைக்கும்போது நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக கிடைக்கும். தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த மட்டன் கீமா வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 2 டம்ளர் வந்து சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். எனக்கு இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருந்தது. இன்கேஸ் நீங்கள் அதிகமாக வந்து செய்கிற அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் கீமா நல்லா ஃபைனாக சாப் பண்ணதுனால நான் தனியாக குக்கரில் வேக வச்சு எடுக்கலை, அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதிலே வந்து குக் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ நான் உப்பு சேர்க்கலை. இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்கலைன்னா இந்த மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மட்டனில் கரெக்டாக அந்த உப்பு வந்து நல்லா இறங்கியிருக்கும், அந்த டேஸ்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் சீரக சம்பா அரிசி 2 டம்ளர், அதையும் வந்து இதில் சேர்த்தாச்சு.
எனக்கு ஜீரக சம்பா அரிசி எனக்கு ஜென்ரலாக அந்தளவுக்கு நான் பிரியாணி பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் எப்போச்சும் ஒரு டைம் செய்யும்போது நான் வந்து ஜீரக சம்பா அரிசியில் தான் செய்வேன். எனக்கு பாஸ்மதி அரிசியை விட இந்த ஜீரக சம்பா அரிசி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த அரிசியில் தான் நான் வந்து எப்போதுமே பிரியாணி பண்ணுவேன். இன்கேஸ் நீங்கள் பாஸ்மதி ரைஸே ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் தாராளமாக அதுவுமே சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த அரிசி ஊற வச்ச அந்த தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ அதோட ஃப்ளேவர் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து கழுவி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா செகண்டாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணுவீங்களா, அந்த தண்ணியை வந்து இதில் நீங்கள் சேர்த்து பாருங்கள். நீங்கள் நார்மலாக பிரிஞ்சி சாதம் அது எல்லாமே செய்யும்போது கூட இந்த தண்ணி வந்து சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து ஜீரக சம்பா அரிசின்றதுனால 1.25 டம்ளர் தான் தண்ணி அளவு வச்சுருக்கேன். அதே மாதிரி வச்சாலே கரெக்டாக இருக்கும். ஏன்னா அரிசி நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம். ஸோ எல்லாமே ஃபைனலாக சேர்த்துட்டு உப்பு வந்து மறுபடியும் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிங்க அப்படின்னாலே அந்த தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகிடும். இப்போ அரை பதத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வெந்துடும். அதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ அதை வந்து தம் போட்டுடலாம். நான் இதுக்கு முன்னாடி வந்து குக்கரில் தான் வந்து பண்ணியிருக்கேன். பட் ரீசெண்ட் டைமில் வந்து நான் இண்டஸ் வேலோட இந்த பிரியாணி பாட் வாங்க ஆரம்பிச்சதுலேருந்து இது மாதிரி தம் போட்டு தான் வந்து ரெடி பண்ணுறேன். இதோட ஃப்ளேவருமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தோசைக்கல்லில் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு தம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த மட்டன் எல்லாமே கரெக்டாக வெந்திருந்தது. அரிசியுமே கரெக்டாக வெந்திருந்துச்சு. கரெக்டான பதத்துக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ லஞ்சுக்கு சூப்பரான ஜீரக சம்பாவில் ரெடி பண்ண மட்டன் கீமா பிரியாணி ரெடி. அண்ட் இந்த பிரியாணி பாட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் கூப்பன் கோட் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 12% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் அண்ட் கஸ்டமர் கேர் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது மறக்காமல் இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. சீக்கிரமாக இன்னும் ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.